ஹல்லேலூயா. கலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். எகிப்திற்கு வர பண்ணின எந்த வியாதியையும் நான் உனக்கு வர பண்ணேன். உன் வம்சத்திலே மலடி இல்லை, நொறுங்குண்டது இல்லை, சிதைவு இல்லை, பலவீனப்பட்டவர் ஒருவரும் இல்லை. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அப்படியே கண்களை மூடி அப்படியே அந்த பிரசனத்தை உணர்ந்து ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உண்டு பண்ணுது. நிறைய பேருக்குள்ள பிசாசு வச்சிருக்க அந்த கட்டுகளை எல்லாம் அவருடைய பிரசனம் உடைக்குது. அவருடைய பிரசனம் அப்படியே அந்த கட்டுகளை உடைச்சு அந்த திருமண தடைகள் எல்லாம் மாறுது. எது கை வச்சாலும் அப்படியே நஷ்டமாக போற நிறைய பேருக்கு அவருடைய பிரசனம் அப்படியே தொட்டு அவர்களை சுகப்படுத்தி, இனி இல்ல நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போற. அந்த பிரசனத்தை அப்படியே வாஞ்சிங்க, அந்த பிரசனத்தை அப்படியே விரும்புங்க. அந்த மையமைக்குள்ள அப்படி வேற எந்த கான்சென்ட்ரேஷனும் வேணாம். அப்படியே கண்களை மூடி அப்படியே தேவ சமூகத்துல போ இயேசுவே அப்படின்னு சொல்லி சத்தமா ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பட்ட பேசுறவங்க அப்படியே பேசுங்க. மன்னிப்பு கேட்கறவங்க அப்படியே மன்னிப்பு கேளுங்க. என்ன தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க தொடுங்க. அவருடைய பிரசனத்துக்குள்ள உட்கார்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. உங்க வாய் அமைதியா இருக்க வேண்டாம், அந்த ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கட்டும். நன்றி நன்றி. இல்ல இல்ல பிரதர், நல்ல சத்தமா சொல்லிட்டே இருக்க பிரதர். அந்த கட்டுகள் அப்படியே அப்பதான் உடையும். உங்களை கர்த்தர் தீர்மானிச்சிடணும். இல்ல கர்த்தர் உங்களை ராஜாக்களோட அமர பண்ணுகிற காலம் வரப்போகுது. அவருடைய பிரசன்னம் மட்டும் உங்களை தொட்டுச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க கண்டிப்பா ராஜாக்களோட தான் உட்காருவீங்க. அப்படியே ஜெபம் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. எல்லாவற்றுக்கும் எல்லாமான கர்த்தர் அவர் என்ன நடத்துவார். அவருடைய பிரச்சனை என்ன நடத்தும். நீங்க எனக்கு வேணும், உங்க பிரச்சனை எனக்கு மூடணும். அப்படியே என்ன அறியாமலே நான் அழுது அப்படியே ஆராதிக்கணும். என்ன அறியாமலே உங்க சந்தோஷத்துல நிறைஞ்ச அப்படியே சிரிச்சு நான் உங்களை ஆராதிக்கணும். அந்த தொடர்பு திரும்ப எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. நெடு நாட்களாக விட்டு போன அந்த தொடர்பை இப்போ இந்த கொயர்ல இருக்கிற பிள்ளைகளை கூட சிலருக்கு கர்த்தர் தர்றாரு. எஸ் எஸ் எஸ். கண்களை மூடி அப்படியே ஏசப்பட்ட ஆண்டவரே, எனக்கு அந்த ஐக்கியம் திரும்ப எனக்கு வேணும். திரும்பவும் கர்த்தர் உங்களை ஆராதிக்க வைக்க போறாரு. திரும்பவும் கர்த்தர் உங்களோட உறவாடுறதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. அவர் சொல்றாரு, உலக அப்பாவை போல அல்ல. அவர் உன்னை சுமக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் உன்னை சுமக்க முடியும். ஆனால் நான் உன்னை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஆண்டு என்ன உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய தோளின் மேல வச்சு சுமக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களை தோளில சுமப்பாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க தனிமையில ஒரு நண்பனை போல இந்த வருஷத்தினுடைய கடைசி வரையிலையும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு 40 வயது, 45 வயது, 30 வயது, பல வயது. இதுவரையிலும் நம்ம கூட சிலர் 1 வருஷம் 2 வருஷம் நம்ம கூட நடந்தாங்க. ஆனா அவர் மட்டும் இதுவரைக்கும் என்னைக்கு உங்களோடையும் என்னோடையும் கையை பிடிச்சு அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சாரோ, இந்த பிரயாண தூரத்துல எத்தனையோ பேர் நம்முடைய சில கேரக்டரை பார்த்து சிலர் அப்படியே விலகிட்டாங்க. உங்களோட யார் பிரதர் வர முடியும்? உங்களோட யார் சிஸ்டர் வர முடியும்? நம்ம கூட டிராவல் பண்ண நிறைய பேர் நம்மளை விட்டு போனாலும், நம்முடைய கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா மாறுபட்டாலும், ஆண்டவர் நம்மோட நெடுதூரம் நடந்து வந்தார். நம்மோட நெடுதூரம் ஆண்டவர் நடந்து வந்துட்டு இருக்கிறார். 2024 லாஸ்ட் வரைக்கும் என் கூட யாருமே நடந்து வரலனால இயேசு என் கூட நடந்து வந்தார். அம்மா அவங்க கூட இயேசு நடந்து வந்தாருமா. ஐயா இயேசு அவங்க கூட நடந்து வந்தார். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் எத்தனையோ விஷயம் மரண தருவாயில போனதுக்கு அப்புறம் கூட கர்த்தர் சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க கூட அவர் நடந்து வந்திருக்கிறார். ஓ ஹalleluya. கடைசியா கையை மேல உயர்த்தி தனிமையிலே
நண்பனை போ நெடுதூரமும் உடன் நடந்து. மறக்கவே முடியாதுப்பா. இந்த இடத்தை முடிச்சிட்டு கிளம்பின உடனே சரி நான் கிளம்பிட்டுமான்னு எல்லாருமே கேட்டாங்கப்பா. என் கூட வீடு வரைக்கும் நடக்கிறதுக்கு யாருமே இல்லாண்டோரு அந்த தனிமையில் அந்த பெட்ரூமுக்குள்ள நான் போற வரைக்கும் என் கூட வர்றதுக்கு யாருமே இல்லப்பா. ஆனா நீங்க மட்டும் என் கூட விட்டு என்னை விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. என் கூட நீங்க ரொம்ப தூரம் நடந்து வந்தீங்கப்பா. என் கூட நீங்க ரொம்ப தூரம் நடந்து வந்தீங்கப்பா. கைகளை உயர்த்தி தனிமையிலே நண்பனை போ நெடுதூரம் நடந்து தனிமையிலே நண்பனை போ நெடுதூரம் உடன் நடந்து அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பர் நீ அரோகினிலே அநாதையாய் இந்ததில்லை. அன்பர் நீ அரோகினி. ரெண்டு கையும் கூப்பி சொல்லும் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. மறவாமல் செலுத்துகிற. உண்மையா வாலிப தங்கச்சி உன் கூட ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட ரொம்ப தூரம் நடந்து வருவேன். வாலிப தம்பி உன் கூட நான் ரொம்ப தூரம் நடந்து வருவேன். நீ தனிமையில வண்டியில டிராவல் பண்ணிட்டே இருக்கிற, உன் கூட யாருமே இல்லை. ஆனா நீ அந்த பைக் ஓட்டும் போது உன் கூட ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறார். நீ அந்த கார் ஓட்டும் போது உன் கூட ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறார். நீ தனிமையில் அந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் உன் கூட பேசிட்டே இருக்காரு. அவர் மட்டும் உன்னை தட்டி கொடுத்து பலப்படுத்தி, இல்ல இல்ல உன்னை நான் நடத்துவேன், உன்னை நான் அலங்கரிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்.